வணக்கம். ஏழிசை சரங்களின் யாழிசை நாயகன் யாழரசன் இணைய வானொலியின் மாலை நேர செய்திகள். செய்தி வாசிப்பவர் ஜி.கே. லிதுர்ஷனா. முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். இலங்கையில் உணவுக்காக கடன் வாங்கும் மக்கள். யாழ்ப்பாணத்தில் மண்ணெண்ணெய் அருந்திய 1 வயது ஆண் குழந்தை உயிரிழப்பு. 6 வருடங்களின் பின் விமான நிலையம் செல்ல சொகுசு பேருந்துகள் அனுமதி. நாடாளுமன்ற செயலாளர் உட்பட 3 முக்கிய அதிகாரிகள் நீக்கம். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் வியாழக்கிழமை 1 வயதும் 2 மாதங்கள் நிரம்பிய ஆண் குழந்தையொன்று மண்ணெண்ணெய் குடித்த நிலையில் உயிரிழந்துள்ளது. இதன்போது கோப்பாய் மத்தி கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த தர்சினி சஸ்வின் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், வியாழக்கிழமை மதியம் தாயார் சமையல் செய்து கொண்டு இருந்த வேளை குறித்த குழந்தை மண்ணெண்ணெயை எடுத்து குடித்துவிட்டு உடலிலும் பூசிவிட்டு விளையாடி கொண்டிருந்தது. இதை அவதானித்த தாயார் குழந்தையை தூக்கினார். அப்போது குழந்தை மயக்கமடைந்தது. பின்னர் 1 மணியளவில் கோப்பாய் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பிற்பகல் 4 மணியளவில் உயிரிழந்தது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் உட்பட 3 மிக முக்கியமான அதிகாரிகளை நீக்க தற்போது அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் தொலவத்த தெரிவித்துள்ளார். அதன்படி நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தையும் 2 துணை செயலாளர்களையும் இடமாற்றம் செய்ய அரசாங்கம் தயாராகி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் 10 மாவட்டங்களில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் 32% குடும்பங்கள் தங்கள் உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்குவதாக தெரிய வந்துள்ளது. உணவு சார்ந்த தகவல் மற்றும் செயல் வலையமைப்பு நடத்திய இந்த ஆய்வில் தகவல் தெரிய வந்துள்ளது. இந்த ஆய்வை நிறுவனத்தின் ஆராய்ச்சி அதிகாரி செகாரி விஜயசிங்க நடத்தினார். இந்த கணக்கெடுப்பு கடந்த ஆண்டு மே, ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் நடத்தப்பட்டது. முல்லைத்தீவு, மன்னார், மட்டக்களப்பு, பதுளை, ரத்தினபுரி, காலி, நுவரெலியா, கொழும்பு, அனுராதபுரம் மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 20 பிரதேச செயலாளர் பிரிவுகளை உள்ளடக்கி இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. கொழும்பு மாவட்டத்தில் உள்ள கொலன்னாவ மற்றும் மகரகம பிரதேசத்தில் செயலாளர் பிரிவுகள் இந்த கணக்கெடுப்புக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டன. 6 வருடங்களின் பின்னர் கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையம் செல்ல சொகுசு பேருந்துகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி பாதை இயக்கம் 187 கீழ் இயங்கும் கோட்டை கட்டுநாயக்க சொகுசு பேருந்துகள் இன்று முதல் விமான நிலையம் புறப்படும் முனையத்தை வந்தடைய விமான நிலையமும் விமான நிறுவனமும் அனுமதித்துள்ளன. பயணிகளின் வசதிக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனால் கோட்டை கட்டுநாயக்க பஸ்கள் ஏறக்குறைய 6 வருடங்களின் பின்னர் விமான நிலையம் புறப்படும் முனையத்தை வருவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இந்த பேருந்துகள் விமான நிலையத்திற்குள் தங்கி இந்த பேருந்துகள் சேவையை இயக்க வாய்ப்பு இல்லை. பாடசாலை மாணவர்களிடையே புகையிலை பாவனை அதிகரித்து வருவதாக மனநல மருத்துவர் ரூமி ரூபன் தெரிவித்துள்ளார். எனவே இந்த பிரச்சனையை உன்னிப்பாக கண்காணித்து தீர்க்க வேண்டியது பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பொறுப்பு என்று அவர் கூறியுள்ளார். மேலும் அவர், பல பள்ளி மாணவர்கள் புகையிலை மற்றும் சிகரெட்டுகளுக்கு அடிமையாகி வருகின்றனர். இது போன்ற பழக்கங்கள் சட்டவிரோத போதைப் பொருட்களுக்கு மேலும் அடிமையாக்குவதற்கும் வழிவகுக்கும் என இது மாணவர்களிடையே அதிகரிக்கக்கூடும் என எச்சரித்துள்ளார். அதே நேரம் மாணவர்கள் புகையிலைகளை கொள்வனவு செய்ய பணம் இல்லாத போது பெற்றோரிடமிருந்து திருடுதல் அல்லது சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுதல் என்பன அதிகரிக்கின்றன.
எனவே இவ்வாறான நடவடிக்கைகள் குறித்து கவனம் எடுக்க வேண்டும். அத்துடன் புகையிலை பயன்பாட்டிலிருந்து மாணவர்களை பாதுகாக்க பள்ளிகள் மற்றும் கல்வி மையங்களில் இரகசிய சோதனைகளை நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். செய்திகள் நிறைவடைகின்றன. நாளை மாலை செய்தியினை எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம்.